அருமையான வாலிப பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்களே, உங்களுக்கென்று ஆசீர்வாதங்கள் தாமதிக்கலாம். அந்த நேரத்துல நீங்க ஒரு பிளான் பண்ணாதீங்க. அந்த நேரத்துல நீங்க ஒரு காரியத்தை உருவாக்காதீங்க. சோ உங்களை ஆண்டவர் இருக்க சொல்லியிருக்காரா? உங்களை டிலே பண்ண வச்சிருக்காரா? சில காரியம் உங்க கைக்கு வரவே இல்லையா? ஆசீர்வாதம் உங்களை தேடி வரவே இல்லையா? நீ ஒரு காரியத்தை தேடாத. நீயா ஒரு பிளான்ல போய் மாட்டிக்காத. ஒரு காரியத்தை செய்யும் போது அதை முயற்சி பண்ணி கர்த்தருக்கு சுத்தம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஆண்டவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ரோமர்ல ரொம்ப அழகா இந்த வேளையில பவுல் சொல்லியிருப்பார். ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிற 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர்னா, இல்லாத சூழ்நிலையில கூட அவர் இருக்கிறது போல உங்களை அழைக்கிறவர். ஆபிரகாமுக்கு அப்படிதான் கர்த்தர் அழைத்தார். இப்ப ஆசீர்வாதம் உள்ள அந்த பையன் கிடைக்கல, ஆனா வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு, கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்களுக்கு கேடகமும் பலனுமாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் இருந்து எல்லாவற்றையும் முடிக்க வல்லவராய் இருக்கிறார்.